ஒரு நாள் ராஜா ஒருவர் மக்களுள் யார் ஒருவர் கொண்டு வரும் உணவு சுவையாக இருக்கிறதோ அவருக்கு சிறந்த பரிசு தரப்படும் என்று அறிவிக்கிறார். மக்களில் பலர் பல வகை உணவுகளை செய்து கொண்டு வருகிறார்கள். ஆனால் யாருடைய உணவிலும் மன்னர் திருப்திப்படவில்லை. ஒரு விவசாயி ஒருவர் மன்னரிடம் வந்து, மன்னா, நான் உங்களுக்கு சுவையான உணவு தருகிறேன். ஆனால் அதற்கு நீங்கள் என்னுடன் வந்து என் வீட்டில் உணவருந்த வேண்டும் என்கிறான். மன்னர் ஒரு நிமிடம் யோசித்துவிட்டு பிறகு சரி வருகிறேன் என்று அவருடன் செல்கிறார். காடு, மலை, ஆறு என பல தூரம் பயணம் செய்து ஒரு வழியாக விவசாயி வீட்டை அடையும் பொழுது மன்னர் மிகவும் களைப்புறுகிறார். பசியும் தாகமும் அவரை வாட்டுகிறது. பின் குளித்துவிட்டு சாப்பிட அமருகிறார். விவசாயி பழைய சோறையும் வெங்காயத்தையும் தருகிறார். அதை வாங்கிய மன்னர் சாப்பிட்டு பசியாறுகிறார். அந்த பழைய சோறு மன்னருக்கு அமிர்தம் போல் இருந்தது. மன்னர் அந்த விவசாயிக்கு பரிசும் கொடுத்தார். பசியே இல்லாத ஒருத்தர்கிட்ட போய் நீங்கள் அமிர்தத்தையே கொடுத்தாலும் அவங்களால சாப்பிட முடியாது. ஆனால் பசியோடு இருக்க ஒருத்தர்கிட்ட போய் நீங்கள் வெறும் பழைய சோறையும் வெங்காயத்தையும் கொடுத்தாலும் அதுவே அவருக்கு அமிர்தம் போல இருக்கும். இக்கதையின் மூலம் நாம் அறிவது என்ன? ஒரு பொருளோட மதிப்பு அதோட தேவையை பொறுத்தது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர். தேங்க்யூ.